ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதை அரைச்சி இந்த குழம்பு கூட சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தி, அதே டைமில் ரொம்ப சுவையோடு இருக்குங்க. ஆட்டுக்கால் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் வாங்கி நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை குக்கரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கல் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 6 இல்லைன்னா 7 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஆயில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் சேர்த்து இதை அரைச்சி செய்யும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினோடனே இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரையணும். இப்போ நம்ம ஆட்டுக்கால் வெந்துருச்சுன்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. நான் 7 விசில் விட்டேன். உங்கள் தண்ணிக்கு எந்த அளவுக்கோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ அதே குக்கரில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் பூண்டு தாங்க நிறைய சேர்க்க வேண்டியது இருக்கும், அதனால் நிறைய உரித்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம், ஏற்கனவே சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம். இப்போ பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கூட தட்டி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா இருக்குங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஒரு சின்னதாக இருந்தால் ஒரு 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது ஹோம்மேட் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்ச பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டு இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே ஆட்டுக்காலில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ அந்த ஆட்டுக்கால் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஊற்றிடலாங்க. காலோடு சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி இதே தான் செய்வீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. ஏற்கனவே கால் வெந்துடுச்சு. இந்த மசாலாலாம் சேர்ந்து வேகிறதுக்காக தான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள், எப்போவுமே ஆட்டுக்கால் குழம்புக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் கடைசியில் போட்டால் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையான சுவையில் இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.